அமைச்சர் ஆனந்த் விஜயபால கூறுகின்ற செய்தி இன்றைய வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக இடம்பெறுகிறது. தராதரமின்றி சட்ட நடவடிக்கை, மகா சங்கத்தின் ஆலோசனை பெறப்படும், சட்டத்தின் முன்னால் அனைவரும் சமம் என்கிறார் அமைச்சர் ஆனந்த் விஜயபால என்பது இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் பெருமளவிலான போதைப் பொருளோடு 22 பிக்குகள் உள்ளிட்ட குழுவினர் கைது செய்யப்பட்ட விவகாரத்தில் மகா சங்கத்தினரின் கௌரவத்தையும் பௌத்த சாசனத்தின் ஒழுக்க கோவையும் பாதுகாக்கும் வகையில் அவர்களின் அறிவுரைகளை பெற்றுக்கொள்ளும் அதேவேளை நாட்டின் சட்டத்தை மீறியவர்களுக்கு எதிராக எவ்வித தராதரமும் பாராது கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவிக்கிறார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வு பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துக்களை முன்வைக்கும் போதே அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருப்பதாக செய்திகள் தொடர்வதை நாங்கள் காணலாம். அந்த வகையில் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் 110 கிலோகிராமுக்கும் அதிகளவான போதைப் பொருளோடு பிக்குகள் உள்ளிட்ட சிலர் கைது செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் தற்போது விரிவான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இச்சம்பவம் குறித்து விசாரணை அதிகாரிகளால் நீதிமன்றில் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கமைய விசாரணைகளின் அடிப்படையில் மேலதிக சட்ட நடவடிக்கை முன்னெடுக்கப்படும். மகா சங்கத்தின் அறிவுரை மற்றும் ஆலோசனை ஒரு பக்கத்தில் செயற்படும் அதேவேளை போதைப் பொருளுடன் சிக்கிய பிக்குகள் தொடர்பில் சட்டப்பூர்வ எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை அரசாங்கம் உரிய முறையை முன்னெடுக்கும். இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த நாள் முதல் சட்டவிரோத நடவடிக்கைகள் குறித்து மிகுந்த அவதானத்தோடு செயல்பட்டு வருகிறது. குறிப்பாக இவ்வாறான குற்றச்செயல்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும் போது நாம் எவருடைய தராதரத்தையோ அல்லது அந்தஸ்தையோ பார்ப்பதில்லை, எவ்வித பாரபட்சமும் இல்லை, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற விடயத்தையே இந்த அரசாங்கம் பின்பற்றி வருகிறது. அதே போல பலவீனமானவர்களுக்கு ஒரு சட்டமும் பலமானவர்களுக்கு ஒரு சட்டமும் நடைமுறைப்படுத்தப்பட்ட இந்த அரசாங்கத்தின் கீழ் ஒருபோதும் இடமில்லை. அதாவது இவ்வாறான செயற்பாடுகளை மேற்கொள்ள இந்த அரசாங்கத்தின் கீழ் ஒருபோதும் இடமில்லை என்பதாக அவர் கூறுகிறார். யாராவது சட்டவிரோதமாக செயற்பட்டால் அதில் தலையிட்டு அவர்களை சட்டத்தின் பிடியில் சிக்க வைக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளை முன்னெடுப்போம். நாட்டில் போதைப்பொருள் ஒழிப்பு தேசிய வேலைத்திட்டம் தற்போது மிகவும் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு கட்டமாக இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றிருக்கிறது. இந்த தற்போதைய ஜனாதிபதியின் கீழ் இந்த அரசாங்கம் அமைக்கப்பட்ட போது மதம் மற்றும் கலாச்சாரம் சீரழிக்கப்படும் எனவும், தானம் வழங்குவது தடை செய்யப்படும் எனவும், பெரேகரா போன்ற ஊர்வலங்கள் நிறுத்தப்படும் எனவும் பல்வேறு போலி பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்பட்டன. ஆனால் தற்போதைய அரசாங்கம் தலதா மாளிகை பெரேகர மற்றும் குருநாகல் எத்கந்த விகாரை பெரேகர போன்றவற்றை சிறப்பாக நடத்தியதோடு சமாதான நடைபெறுவதை ஊக்குவித்து வருகிறது. எனவே அரசாங்கத்தை வீழ்த்துவதற்காக திட்டமிட்டு முன்னெடுக்கப்பட்டு வரும் இவ்வாறான சட்டவிரோத செயல்களை குறித்து நாம் விழிப்புடன் இருக்கின்றோம். இச்சம்பவம் தொடர்பில் மகா சங்கத்தினர் வழிகாட்டு பெற்றுக்கொள்வதோடு குற்றவாளிகளுக்கு எதிராக பாரபட்சம் பார்க்காது சட்டம் கடுமையாக அமல்படுத்தப்படும் எனவும் அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்த விவகாரங்களும் பிரதானமாக இருப்பதை காணலாம்.